சிம்பிளாக ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம பன்னீர் பராத்தா பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னராகவும் சாப்பிட்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பட்டர், ஆயில், நெய் குறைவாக நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இது நல்லா அப்படியே உப்பி நல்ல ஒரு ஃப்ளஃபியாக வரும். இதுக்கு வந்து கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனாலும் நமக்கு அந்த பராத்தா சரியாக வராது. இதை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா 20 நிமிஷம் இந்த மாவு அப்படியே விட்டுறணும். இது வந்து நீங்கள் கோதுமையிலையும் பண்ணலாம், மைதாலையும் பண்ணலாம். இப்போது பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துகிட்டு 200 இல்லைன்னா 250 கிராம் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலெலாம் போட்டு அரைக்கக்கூடாது. இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கையிலேயே வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து உதிரி உதிரியாக வந்துடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி துருவினதுக்கப்புறமா இதில் சிம்பிளான ஒரு மசாலா போட போகிறோம். இது வந்து பச்சை மிளகாய், உப்பு, மிளகாய் தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், கசூரி மேத்தி, மஞ்சள் தூள். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவைப்படும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் கசூரி மேத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இதை வந்து வதக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம வந்து பராத்தாக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணும்போதே நல்லா வெந்துடும். ஸோ கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால்ஸாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா மாவு 20 நிமிஷத்துக்கு மேலே மாவுமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதிலேருந்து கொஞ்சம் பெரிய பெரிய பால்ஸாக நான் வந்து பிடிச்சிக்கணும். ஏன்னா உள்ளே வந்து அந்த ஃபில்லிங் வைக்க போகிறோம். அதனால் இது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கொழுக்கட்டை மாதிரி கையில் கப் மாதிரி ஷேப் பண்ணி பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஃபில்லிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறது. இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், தபால் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு நெய்யெல்லாம் ஆயிலோ நெய்யோ எதுவுமே தேவைப்படாது. கோதுமாவில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது கூட நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்போது இந்த பரோட்டாக்கு ரொம்ப அதிகமான ஆயில் போட்டு அப்படியே முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. பட் வீட்டில் பண்ணும்போது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை திரும்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பராத்தாவில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் திக்காகவும் போடலாம், இல்லை எந்த அளவுக்கு தின்னாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ஃபில்லிங் வந்து வெளியே வராத மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு தேய்க்கும் போதே தெரியும். தேவைப்பட்டால் நல்லா மாவு தூவியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது தேய்க்கிறப்ப நம்ம ஆயில் போட்டெல்லாம் தேய்க்க வேணாம். ஸோ ரொம்ப ஆயில் போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உப்பி வராது, அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு தேய்க்கிற வரைக்கும் அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வரல. ஸோ இப்படி போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு போலி போட்டு எடுக்கிற மாதிரி நல்லா உப்பி வரும். இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் ஆயிலுக்கு உள்ளே தான் தேவைப்படும். போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நெய் போட்டுட்டு கொஞ்சம் அந்த பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா உப்பி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு அப்படி நல்லா உப்பி ஃப்ளஃபியாக வருதுன்னு சொல்லிட்டு. பராத்தா அப்படிங்கிறது இப்படி பண்ணால் மட்டும்தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மேலே நெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 டீஸ்பூனுக்கு உள்ள ஒரு 2 ட்ராப் தான் வந்து நான் தடவிருக்கேன். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம வச்சிடலாம். ஸோ 2வது எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். இது வந்து ஒரு ட்ரை சப்பாத்தி மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு மெத்தடில். ஸோ ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கே 1 க்யூப் பட்டர் போடுவாங்க. பட் நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போதும் அடிக்கடி சாப்பிடும்போதும் நம்ம அந்த மாதிரி சாப்பிட முடியாது. ஸோ இதுக்கு வந்து தயிர் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா பிக்கிள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு கிரேவி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி மசாலா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கிரேவியும் நம்ம ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள்.
இது அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்குது. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.